இந்தியா நேபாளம் இடையே நடைபெற்ற சர்வதேச சிலம்ப போட்டியில் இந்தியா சார்பில் பங்கேற்ற தமிழக வீரர் வீராங்கனைகள் 6 தங்கப் பதக்கங்கள் வென்று சாதனை படைத்துள்ளனர். சென்னை மதுரவாயலை சேர்ந்த 7 முதல் 17 வயதுக்குட்பட்ட மாணவர்கள் இந்த போட்டியில் கலந்து கொண்டு இந்தியாவுக்கு பெருமை சேர்த்தனர். தங்க பதக்கங்களுடன் நாடு திரும்பிய வீரர்களுக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். நிகழ்ச்சியில் எம்எல்ஏ ரேவந்த் சரண் கலந்து கொண்டு வீரர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பாராட்டினார். எம்எல்ஏ முன்னிலையில் சிலம்ப வீரர்கள் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி அசத்தினர். சிலம்பத்திற்கு அரசு தனி கட்டமைப்பை உருவாக்கி வீரர்களுக்கு ஊக்கத்தொகை மற்றும் அரசு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை வழங்க வேண்டும் என பயிற்சியாளர் சுதர்சன் கோரிக்கை விடுத்துள்ளார். ஸோ இவ்வளோ தூரம் நம்ம போகிறோம். ஃபார்ம் 1 ஃபார்ம் 2 வாங்குகிறோம். இதை பற்றின அவேர்னஸ் வந்து நிறைய பேர்கிட்ட இல்லை. அந்த அவேர்னஸ் வந்து கொஞ்சம் க்ரியேட் பண்ணணும். ஏன்னா இந்த ஃபார்ம் 1 ஃபார்ம் 2 வச்சு நிறைய பேர் வந்து நிறைய அத்லெட்ஸு, நிறைய கபடி, கொக்கோ அந்த மாதிரி பர்சன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்மி அடுத்தடுத்த நெக்ஸ்ட் லெவல் ஜாப்ஸ்லாம் ஜாயின் பண்ணுறாங்க. பட் ஆனால் சிலம்பம்ல ஃபார்ம் 1 ஃபார்ம் 2 வாங்கிட்டு யாருமே வந்து அதை யூஸ் பண்ணாமல் இருக்காங்க. அதை யூஸ் பண்ணணும்னு நான் விருப்பப்படுறேன். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் வந்து கன்செஷன் வாங்குறாங்க, அப்புறம் வந்து காலேஜஸில் அட்மிஷன் வாங்குறாங்க, அதை வச்சு கன்செஷன் வாங்குறாங்க. பட் ஆனால் சிலம்பம்ல வாங்கிட்டு யாரும் அதை யூட்டிலைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ அந்த அவேர்னஸ் கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் கவர்மெண்ட் சைடில் நான் வந்து கோரிக்கை வைக்கிறேன். புதுசாக சிஎம் வந்து விஜய் அண்ணா வந்து பதவியேற்றிருக்காரு. அவர் வந்து சிலம்பம் மாஸ்டர்ஸ் நாங்கள் நிறைய பேர் இருக்கிறோம். பட் ஆனால் எங்களுக்கான ரெக்கக்னைசேஷன் வந்து கண்டினியூஸாக கிடைக்கணும். பட் ஆனால் இன்னும் அது நிறைய இடத்துல நிராகரிக்குது. அதை கொஞ்சம் நல்ல அடித்தளத்தை வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பண்ணி எல்லாருக்கும் வந்து அந்த மரியாதை ஏற்படுத்தி கொடுக்கணும்.